எல்லாருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன எபிசோட் பார்க்க போகிறோம்னா, நம்ம போச்சான் இருக்கான்ல, அவன் கிளாஸ் ரூமில் ரொம்பவே அமைதியாக இருக்கான். அவன் அமைதிக்கு காரணம் என்ன நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க என்ன தான் கண்டுபிடிச்சாங்க, நம்ம போச்சன் ஏன் அமைதியாகவே இருக்கான் அப்படின்லாம் தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. என்னை நம்பி கதைக்குள்ளவங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை அழுத்திக்கோங்கப்பா. அதான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்ம நேனி எல்லாம் இங்கே வாங்கடா அப்படின்னு கூப்பிட்றாங்க. என்னடா நீ கூப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கசாமல் எல்லாம் வந்து பார்க்கல. எல்லோரும் இங்கே பாருங்களேன் அப்படின்னு நேனி கை நீட்டுறா. நம்ம சின்சான் நேனியோட வரல பார்த்துட்டு, நேனி உனக்கு நிறைய நகை இருக்குப்பா அப்படின்னு கலாய்க்கிறான். நகத்தில்லடா அங்கே போடுறா அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டையில் அங்கே என்ன இருக்குது அப்படின்னு திரும்பி பார்த்தா நம்ம போச்சன் வந்து ரொம்பவே சோகமாக ஜன்னல் பார்த்து உட்காந்துட்டு இருக்கான். நம்ம போச்சன் வந்து காலையிலேருந்து ரொம்பவே சோகமாக இருக்கான், நோட் பண்ணிங்களா அப்படின்னு கேட்கல. ஆமாப்பா நாங்களும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கோம், அவன் ரொம்பவே சோகமாக இருக்கான், என்னென்னு தெரில அப்படின்னு நம்ம மசாவை சொல்கிறான். ஆமாப்பா நான் காலையில் கூட என்னோடய ஃபேவரட் சூப்பர் ஸ்டார் ஸ்டிக்கரை போய் அவன்கிட்ட காமிச்சிடான். ஆனால் அவன் அதுக்கு ஒன்றுமே ரியாக்ஷன் கொடுக்கல. எனக்கு அதான் வருத்தமாக போச்சு. அந்த ஸ்டிக்கரை வாங்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, ஆனால் அவனுக்கு ரியாக்ஷனே கொடுக்கல. அப்போயே நான் நோட் பண்ணிட்டேன் அவன் சோகமாக இருக்கான் அப்படின்ட்டு. அந்த ஸ்டிக்கருக்கெல்லாமா ஏதாவது ரியாக்ஷன் கொடுப்பாங்க, அது அவ்வளோ பெரிய ஸ்டிக்கர்லாம் இல்லைடா மசாவோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்சான்னு சொல்கிறான். இதனால் நம்ம மசாவும் ரொம்பவே வருத்தப்படுறான். அன்றைக்கி நாள் லஞ்ச் டைமும் ஆகுது. நம்ம போச்சன் வழக்கத்துக்கு மாறா ரொம்பவே சீக்கிரமாக சாப்பிட்டு 2 வெஜிடபிள் இருக்குது, அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வைக்கிறான். இவன் என்னடா சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணி வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன போ சீக்கிரம் சாப்பிட்டியா அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. நான் சீக்கிரம் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போ அப்படியே மூட்டை கட்டி வச்சிட்றான். லஞ்சு பீரியடுக்கு அப்புறமும் நம்ம ஒரு மாதிரி தான் இருக்கான். என்னடா இவன் காலையிலேருந்து இப்படியே இருக்கான், இன்றைக்கி ஏதாவது கேட்டுடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேனி சொல்கிறான். ஆமாப்பா வாங்க போய் எல்லாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கஷ்டமாக தான் போய் கேட்குறான். உனக்கு என்ன ஆச்சு, காலையிலேருந்து சோகமாக இருக்க, என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்குறாங்க. நம்ம சின்சான்லாம் என்ன எல்லாத்தையும் ஏதாவது திருடிட்டு இவ்வளோ சோகமாக இருக்கா அப்படின்னு கேட்குறான். இதெல்லாம் கேட்டோன்னே நம்ம போச்சன் தாங்காமல், இன்றைக்கி ஸ்கூல் முடிஞ்சோடனே எல்லாம் நதிக்கார பக்கத்தில் வந்துடுங்க, நான் அங்கே வச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். என்னடா இவன் புரியாத தரமா நதிக்கிற பக்கத்தில் வர சொல்கிறான்னு எல்லாம் குழம்பி போயிருக்காங்க. சரி போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிவு எடுத்துகிட்டு அன்றைக்கி சாயந்தரம் எல்லாம் நதிக்கிற பக்கத்தில் வந்துடுறாங்க. நம்ம சின்சான்லாம் ஷீரோவையும் கூப்பிட்டு வந்திருக்கான். என்னென்னு கேட்டால் அவங்க அம்மா வாக்கிங் கூட்டிகிட்டு போக சொல்லிட்டாங்களாம், அதனால் கூப்பிட்டு வந்திருக்கான். கரெக்டாக நம்ம போச்சானும் வந்துடுறான். வந்தோடனே எல்லாம் என்னை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் எங்கே போகிறான். எங்கே போகிறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டியூப்பில் ஏதோ தகரத்தை போட்டு மறைச்சி வச்சுருக்காங்க. அந்த தகரத்தை அப்படியே பொறுமையாக எடுத்த சைடில் போடையில் அந்த ஓட்டைகள் வந்து ஒரு உடும்பு வருது. அந்த உடும்பு பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. அப்போ தான் நம்ம போச்சு சொல்கிறான், இதுதான் என்னோடய பெட்டு, இது பேர் ஜீரோ அப்படின்னு சொல்கிறான். என் பேர் ஷீரோ, உன் பேர் ஜீரோவா அப்படின்னு நம்ம ஷீரோ பார்க்குது. அப்போ தான் இதனால தான் சோகமாக இருந்தே, அதுக்கு என்ன ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்குறாங்க. ஆமாம் இது எங்கேருந்து கிடச்சிது அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம போச்சு நம்ம தான் கதை சொல்கிறோம். நான் எப்பவும் போல் நதிக்கிற ஓரமாக கல் எடுத்துகிட்டு தான் இருந்தேன். அப்போ கல் எடுக்கையில் அங்கே ஒரு வித்தியாசமான ஒரு கல் இருந்துச்சு. அதை போய் எடுத்து பார்த்தா அது உண்மையாலுமே கல் இல்லை, அதுதான் இந்த உடும்பு. இப்படி தான் எனக்கு அந்த உடும்பு கிடச்சிது. அப்போயே நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் தொட்டு பார்த்தா அதுவும் என் கூட ஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. இப்படி தான்ப்பா நான் இதை எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி கிடச்சின்னு கதையை சொல்கிறான். இது கேட்டால் எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. இப்போ தான் நம்ம போச்சன் மத்தியானம் சாப்பிடாமல் வச்சுருந்த அந்த வெஜிடபிள் எடுத்து கொடுக்குறான். இதுக்கு தான் மத்தியானம் சாப்பிடாம இருந்தியாடா, ஏன்டாடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்குறாங்க. இப்போ தான் நம்ம கஷ்டமாக கேட்குறான். ஆனால் நம்ம உடம்பு சட்டப்படி வளர்க்கவே கூடாதுடா அப்படின்னு கேட்கல. இதுதான் பிரச்சனை. நான் இப்போ எப்படி இந்த உடம்பு வளர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சோகமாயிடுறான். உடம்பு வந்து ஒரு வைல்டு அனிமல், அது ஜூவில் தான் வளர்ப்பாங்க அப்படின்னு நம்ம கஷ்டமாக சொல்கிறோம். இந்த ரைம் சின்சானில் என் ஷீரோ மாதிரி ஜீரோ பண்ணுமாடா அப்படின்னு சொல்லிட்டு ஷீரோ பந்தா மாறு அப்படின்னு சொன்னோன்னே ஷீரோ அப்படியே ஒரு அழகான பாலா மாறிடுச்சு. என் உடம்பும் ஒன்றும் குறைச்சதில்லை, ஜீரோ நீயும் இப்படி பாலா மாறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போச்சனும் பாலா மாற சொல்கிறான். அந்த ஜீரோவும் பாலா மாறிடுச்சு. எப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஜாலியாக விளாண்டுருக்காங்க. இவங்க விளாண்டுருக்க இதே நேரத்தில் தூரத்துலேருந்து ஒரு ஆள் மூச்சப்படியே ஓடி வந்துட்டுருக்கான். அவன் சட்டையில் ஜூன் எழுதியிருக்கு. இப்போ தம்பிங்களா அந்த உடம்பு என்னோடது தான்ப்பா, என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு வந்து கேட்குறான். இதை கேட்டோடனே எல்லாருக்கும் ரொம்பவே ஷாக் ஆகிடுது. என்ன அங்கிள் சொல்கிறீங்க அப்படின்னு அப்படியே உடம்பு எடுத்து மறைச்சி வச்சுக்கிறான் நம்ம போச்சன். இப்போ தான் நம்ம கஷ்டமாக கேட்குறான், நீங்கள் எதுக்கு இந்த உடம்பு கேட்குறீங்க, இது என்ன உங்கள் உடம்பா அப்படின்னு கேட்கல. அப்போ தான் அவன் கதை சொல்ல ஆரம்பிக்கிறான். நான் ஓடி போயிட்டு இருந்தேன்ப்பா ஜூக்காக, அப்போ அந்த உடம்பு கீழே விழுந்துருச்சு, நான் அதை பார்க்கல அப்படின்னு சொல்கிறான். இப்போ தான் எல்லாத்துக்கும் அவங்களுக்கு புரிய வருது, இவங்க ஒரு ஜூக்காரரு அந்த உடம்புக்கு தான் வந்திருக்காங்கன்னு. இதெல்லாம் போச்சிட்ட சொன்னோன்னே நம்ம போச்சன் ரொம்பவே சோகமாயிடுறான். நம்ம உடம்பு நம்மளை விட்டு போக போகுது, நம்ம ஜீரோ நம்மளை விட்டு போக போகுது அப்படின்னு ரொம்பவே சோகமாயிடும். நம்ம இது கொடுத்து தான்ப்பா ஆகணும், இதனால நம்ம வளர்க்கக்கூடாது அப்படின்னு நம்ம கஷ்டமாக சொன்னோன்னே அந்த அவரும் சொல்கிறாரு, நாங்கள் இதை ரொம்பவே பத்திரமா பார்த்துப்போம், நிறையா சாப்பாடு போட்டு நல்லாவே பார்த்துப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா,
அப்போ எந்த குறையுமே வைக்காமல் பார்த்துக்குப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போச்சனும் ரொம்பவே சந்தோஷப்படுறான். சரின்னு சொல்லிட்டு அந்த ஜூக்காரரை கூட நம்ம உடம்பு அனுப்பி வச்சிட்றான், ஜீரோ அனுப்பி வச்சிட்றான். ஒரு மாதிரி சந்தோஷமாக நம்ம இந்த எபிசோடும் முடியுது. அவ்வளோதாங்க, இந்த எபிசோடு இதோட முடிச்சு விட்டுறாங்க. இந்த எபிசோடு ரொம்பவே நல்லாயிருக்கும் தான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு கீழே சூப்பர்னு கமெண்ட் பண்ணுறேங்க. அது போதும்.